திருவெண்பாவை பதிகம் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் எனக் கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணார அழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மடவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும் குவளை மலர்களும் தாமரை மலர்களும் சூழப்பட்டிருக்கும் குளத்தில் நாங்கள் குளித்து எம் முன்னோர்கள் உம்மை வழிபட்ட முறைப்படி நாங்களும் உன் அருளை பாடி வேண்டுகின்றோம். எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான சிவபெருமானே, உன் சிவந்த உடல் முழுதும் திருநீறு பூசிக்கொண்டு அழகான உமையவளை உன் துணையாக ஆட்கொண்டதைப் போல உன் கழலடி பணிந்து பாடிக்கொண்டிருக்கும் சிவனடியார்களாகிய எங்களையும் உன் அன்பால் ஆட்கொள்வாய். அதை நினைத்தாலே பேரின்பமாக இருக்கின்றது என்று கூறுவது போல அமைந்துள்ளது இப்பாடல். இதன் உட்பொருள்: பிறவி எனும் பெரும் கடலில் விழுந்து மாயை எனும் சேற்றில் சிக்கிக் கொண்டிருக்கும் மனித பிறவிகளாகிய நாம் இறைவனின் திருவடிகளை பற்றி இருந்தால் தன் தலைமையில் உள்ள கங்கையாற்று நீரால் அதை தூய்மைப்படுத்தி மாயை எனும் பேரிருளிலிருந்து நம்மை விலக்கி முக்தி எனும் பேரின்பத்திற்கு நம்மை அழைத்து செல்வான் இறைவன் என்பதே இதன் தாத்பரியமாகும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.